Good morning students. Yesterday we saw about distance time graphs. Today we are going to see speed time graphs in lesson 3. Speed time graphs. We can take time in x-axis and speed in y-axis. See this. Let us consider a bus traveling from Tanjavur to Trichy. அதாவது ஒரு பஸ் வந்து எதுலேருந்து எங்கே போகுது, தஞ்சாவூர் டு திருச்சி போகுது. த ஸ்பீட் ஆஃப் த பஸ் இஸ் மெஷர்டு ஃபார் எவ்ரி செகண்ட். அந்த பஸ்ஸினுடைய ஸ்பீடு ஒவ்வொரு செகண்டும் மெஷர் பண்ணுறாங்க. த ஸ்பீட் அண்ட் டைம் ஆர் ரெக்கார்டட் பை எ கிராஃப் இஸ் பிளாட்டட் யூஸிங் த டேட்டா யூஸ் பண்ணி அதோட டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. த ரிசல்ட்ஸ் ஃபார் 4 பாசிபிள் ஜேர்னிஸ் ஆர் ஷோன். அந்த பஸ்ஸு போகக்கூடிய 4 பாசிபிள் ஜேர்னிஸை வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், பஸ் அட் ரெஸ்ட். பஸ்ஸு ரெஸ்ட்டில் இருக்கும்போது எப்படி இருக்கும், அதனுடைய டைம், அதை எடுத்துக்கொண்ட நேரம் 0, ஃபஸ்ட்டு செகண்ட்லேயும் 0, 2வது செகண்டில் 0, பாருங்கள் 3வது செகண்டில் 0, 4வது செகண்டில் 0, 5வது செகண்டில் 0. அப்போ என்ன வரும் கிராஃப் பாருங்கள், அதே எக்ஸ் ஆக்சிஸ் லைன்லேயே வருது. அப்போ இதோடைய ரிசல்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the speed remains at 0 meter per second. இந்த ஸ்பீடு வந்து எப்படி இருக்குது, கடைசி வரைக்கும் 0 மீட்டர் பர் செகண்ட்லேயே இருக்குது. ஸோ கார் ஹேஸ் 0 ஆக்சலரேஷன். அப்போது அதனால் அந்த காரினுடைய ஆக்சலரேஷன் என்ன, 0. ஏன்னா அந்த கார் வந்து ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகவே இல்லை, அதனால் அதனுடைய ஆக்சலரேஷனும் 0வாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஆக்சலரேஷன் என்னென்னா வெலாசிட்டியில் ஏற்படக்கூடிய டைரக்ஷன் சேஞ்ச் ஆர் ஸ்பீட் சேஞ்ச். அதாவது திசை வேகத்தில் ஏற்படக்கூடிய வேக மாற்றம் அல்லது திசை மாற்றத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆக்சலரேஷன்னு சொல்லுவோம். இங்கே நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் ஏற்படலை, அதனால் இங்கே வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கார் ஹேஸ் 0 ஆக்சலரேஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள், பஸ் ட்ராவலிங் அட் யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் மீட்டர் பர் செகண்ட். அதாவது ஒவ்வொரு மீட்டர் பர் செகண்ட்லேயும் ஒரே யூனிஃபார்ம் ஸ்பீடில் தான் அந்த கார் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு செகண்ட்லேயும் 10 மீட்ரு 10 செகண்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்ட்லேயும் 10 மீட்ரு தான் போயிருக்குது, 2வது செகண்ட்லேயும் 10 மீட்டர், 3வது செகண்ட்லேயும் 10 மீட்டர். அப்போது அதனுடைய கிராஃப் எப்படி வரும், ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த ஸ்பீடு ரிமைன்ஸ் அட் 10 மீட்டர் பர் செகண்ட், ஸோ த கார் ஹேஸ் 0 ஆக்சலரேஷன். அதே 10லேயே தான் போயிட்டுருக்கு. நம்மளுக்கு தெரியும் ஆக்சலரேஷன்னா அதில் ஏற்படக்கூடிய டைரக்ஷன் சேஞ்ச் அல்லது ஸ்பீடு சேஞ்ச். இங்கே ஸ்பீடும் சேஞ்ச் ஆகலை, டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகலை. அப்போ அதனால் இந்த காருக்கு இங்கேயும் என்ன தான் வரும், 0 ஆக்சலரேஷன். நெக்ஸ்ட்டு பஸ் ட்ராவலிங் வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனில் போகுது அப்படின்னா என்ன காரணம், ஃபஸ்ட் 0 செகண்டில் 10 செகண்டு 10 மீட்ரு போயிருக்கு, 10 மீட்ரு பர் செகண்டாக இருக்குது ஸ்பீடு. அப்போ ஃபஸ்ட்டில் 10, 2வதுல 20, அப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இதனுடைய கிராஃப் லைன் பாருங்கள், இப்படி ஸ்ட்ரைட் லைன் இப்போ வந்து இப்படி கிராஸாக இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, த ஸ்பீட் ஆஃப் த கார் இன்க்ரீசஸ் பை 10 மீட்டர் பர் செகண்ட் எவ்ரி செகண்ட். அதாவது ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 மீட்டர் பர் செகண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஹென்ஸ் த கிராஃப் ஹேஸ் ஏ பாசிட்டிவ் அண்டு கான்ஸ்டன்ட் கிரேடியன்ட். அப்போது இதில் வந்து பாசிட்டிவ்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால பாசிட்டிவாக இருக்குது, அதே சமயத்தில் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஒரே மாதிரி 10 மீட்டர் பர் செகண்ட் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அண்ட் த ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட். அதனால தான் நம்ம இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். காரணம் என்ன, இங்கே ஸ்பீடில் சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு. அதாவது ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 மீட்டர் பர் செகண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் என்ன சொல்கிறோம், இங்கே வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், இங்கே ஆக்சலரேஷன் நடந்திருக்கு, அதே சமயத்தில் யூனிஃபார்மாக நடந்திருக்குன்னு சொல்லுறாங்க. நெக்ஸ்ட்டு பஸ் ட்ராவலிங் வித் யூனிஃபார்ம் டீசலரேஷன். யூனிஃபார்ம் டீசலரேஷன்னா நமக்கு தெரியும், குறையிறது, ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒரே மாதிரி குறையிறது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 50 இருக்கிறது, அடுத்து ஃபஸ்ட்டு செகண்டில் 10 குறைஞ்சி 40 ஆயிடுது, மறுபடியும் 10 குறையுது, மறுபடியும் 10 குறைஞ்சி லாஸ்ட்டாக 0க்கு வந்துடுது. பாருங்கள், ஃபஸ்ட்டு 50ல் இருக்குது, 40, 30 இப்படி குறைஞ்சிட்டே வந்து மறுபடியும் லாஸ்ட்டில் 5 செகண்ட்ஸில் என்ன ஆயிடுது, 0க்கு வந்துடுது. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, த ஸ்பீட் ஆஃப் த கார் டிக்ரீசஸ் பை 10 மீட்டர் பர் செகண்ட் எவ்ரி செகண்ட். அதாவது இங்கே ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 மீட்டர் பர் செகண்ட் வந்து என்ன ஆகிட்டே வருது,
குறைஞ்சிட்டே வருது. hence the graph has a negative and constant gradient and the acceleration is constant. அப்போது இங்கேயும் acceleration என்னவா இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஆனால் இங்கே இது என்னது, deceleration. bus traveling with increasing acceleration. அதாவது இன்க்ரீஸிங் ஆக்சலரேஷன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒரே மாதிரியே இன்க்ரீஸ் ஆகாமல் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது. இங்கே பாருங்கள், 0ல் 0வாக இருக்குது, ஃபஸ்ட்டு செகண்டில் 2ல் இருக்குது, 2வது செகண்டில் 8க்கு போயிடுது, 3வது செகண்டில் 18ஆக இருக்குது, 4வது செகண்டில் 32ஆக இருக்குது. பாருங்கள், அப்படியே டபுளாக மாறுது. அப்போது த இன்க்ரீஸ் இன் ஸ்பீட் இஸ் இன்க்ரீஸிங் வித் டைமுக்கு தகுந்த மாதிரி அதிகமாகிட்டே இருக்குது. hence the graph has a positive and increasing gradient and the acceleration increases. அப்போது இதனுடைய கிராஃப் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸிங் பாசிட்டிவ் அண்ட் இன்க்ரீஸிங் கிரேடியண்ட்டில் வருது. அப்போது த இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் த கார் அட் t = 3 seconds இஸ் கிவன் பை த கிரேடியண்ட் ஆஃப் த டேஞ்சன்ட் அட் த பாயிண்ட். ஒவ்வொன்றுலையும் எப்படி வருதுன்னா 3 டைம் வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து மாறிட்டு வருது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு, அடுத்த செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. நெக்ஸ்ட்டு, பஸ் ட்ராவலிங் வித் டிக்ரீஸிங் ஆக்சலரேஷன். டிக்ரீஸிங் ஆக்சலரேஷன்னா நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். அதாவது இங்கே என்ன சொல்லுறாங்க, ஃபஸ்ட் செகண்டில் 18, அப்புறம் 32, 42, 48, 50 இப்படி இருக்குது. இருந்தாலும் இது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகிறதுனால இதனுடைய இது என்ன ஆகுது, த இன்க்ரீஸ் இன் ஸ்பீட் இஸ் டிக்ரீஸிங் வித் டைம் கூட என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. hence graph has a positive and decreasing gradient and the acceleration decreases. இங்கே பாருங்கள், இப்படி இந்த கிராஃப் வந்து மேலே போச்சு அப்படின்னா அது வந்து இன்க்ரீசஸ் சொல்லுவோம். இப்படி மேலே வந்து கீழே போச்சு அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், டிக்ரீசஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, கம்பேரிசன்ஸ் பிட்வீன் டிஸ்டன்ஸ் டைம் அண்ட் ஸ்பீட் டைம் கிராஃப்ஸ். இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் டைம் நேற்று கிராஃப் பார்த்தோம், இன்றைக்கி ஸ்பீட் டைம் கிராஃப் பார்த்தோம். ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணுறோம். ஸ்பீட் டைம் கிராஃப்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்ஸ் லுக் வெரி சிமிலர் பட் தே கிவ் டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன். ரெண்டும் பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் தெரியுது, ஆனால் ரெண்டுக்கும் உள்ள இன்ஃபர்மேஷன், அது தெரிவிக்கிற செய்தி வந்து வெவ்வேறு. we can differentiate them by looking at the labels. பாருங்கள், இங்கே ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கொடுத்துருக்காங்க. எப்போவுமே நம்ம எக்ஸ் ஆக்சஸில் என்ன எடுத்திருக்கோம், ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் டைமில் டிஸ்டன்ஸை வந்து ஒய் ஆக்சஸில் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்பீடில் வந்து ஸ்பீடை ஒய் ஆக்சஸில் எடுத்திருக்கோம். இப்படி தான் அதனுடைய கிராஃப் வந்து போயிருக்கு. பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, distance moved increases at an increasing rate, hence gradient increases. பாருங்கள், இன்க்ரீஸிங் ரேட்டில் போகிறதுனால அதனோட கிராடியண்ட்டு இன்க்ரீஸில் போயிருக்கு. distance moved increases uniformly over time, hence gradient is a position constant. அதனுடைய பொசிஷன் வந்து எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், distance moved increases at a decreasing rate. டிக்ரீஸிங் ரேட்னா இங்கே மேலேருந்து இப்படி குறையுது பாருங்கள். hence gradient decreases represented by a கான்வெக்ஸ் கர்வ். கான்கேவ் கர்வ்னு சொல்ல, குழியாடி குவியல். இங்கே குவிந்து இருக்குது, இங்கே குவிந்து இருக்குது, இங்கே குளிந்து இருக்குது, அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஸ்பீடு டைம் கிராஃப்ஸில் பார்த்தோன்னா ஸ்பீட் இன்க்ரீசஸ் யூனிஃபார்ம்லி ஓவர் டைம். இன்க்ரீஸ் பாருங்கள், நார்மலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹென்ஸ் கிராடியன்ட் இஸ் ஏ பாசிட்டிவ் கிராடியன்ட். நெக்ஸ்ட்டு, ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட். ஒரு சில டைமில் என்ன ஆயிடுது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஹென்ஸ் த கிராஃப் ஹியர் சம் ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட், ஹென்ஸ் த கிராஃப் ஹியர் இஸ் ஏ ஹரிசாண்டல் லைன். இங்கே பாருங்கள், ஸ்பீட் டிக்ரீசஸ் யூனிஃபார்ம்லி, hence gradient is in a negative constant represented by a straight line. குறையிறதும் பாருங்கள் யூனிஃபார்மாக குறையுது, அதை தான் சொல்கிறாங்க. இதுதான் வந்து டிஸ்டன்ஸ் டைம்னுடைய கிராஃப் லைன், இது ஸ்பீட் டைம்னுடைய கிராஃப் லைன். இதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு ஸ்பீட் டைம் கிராஃபோ அல்லது டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபோ எடுத்துகிட்டு டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபில் ஒன்றும் ஸ்பீட் டைம் கிராஃபில் ஒன்றும் போடுங்க. இல்லை அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய டி வேர்ட்ஸை மட்டும் படித்து எழுதுங்க, ஒரு 20 டி வேர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.